நாச்சியார் திருமொழி 11ஆம் திருமொழி. தாமுகக்கும் எம்பெருமான் வாக்கு மாறமாட்டான், நம்மை காத்தருள்வான். அது தப்பினாலும் நாம் பெரியாழ்வார் திருமகள் அதற்காகவாவது நம்மை கைக்கொள்வான் என்று உறுதியாக இருந்தாள் ஆண்டாள். அப்படி இருந்தும் அவன் வராமல் போகவே ஸ்ரீ பீஷ்மர் எப்படி அர்ஜுனனுடைய அம்புகளாலே வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையில் இருந்தாரோ அதை போலே எம்பெருமானை நினைவூட்டும் பொருட்களாலே துன்பப்பட்டு மிகவும் நலிந்த நிலையை அடைந்தாள் ஆண்டாள். அதை கண்ட தாய்மார் தோழிமார் மற்றும் அனைவரும் அங்கே வந்து கூடி நின்றனர். அவர்களிடத்தில் இவள், நான் அவன் வருவான் என்று உறுதியாக இருந்தேன். என்னுடைய நிலை இப்படி ஆகிவிட்டதே. இந்த நிலையிலும் அவன் வரவில்லையே. அவன் தன்மையை பார்த்தீர்களே என்று மிகவும் வருந்தினாள். பிறகு என்னை போன்ற சில பெண்களுக்கு, பிராட்டிமார்களுக்கு அவன் முன்பு உதவியுள்ளான். என்னையும் வந்து கைக்கொள்வான் என்று கூறி வருத்தத்துடன் தன்னை தரித்து கொள்கிறாள். முதல் பாசுரம். இந்த துயரமிகு நிலையிலும் தாம் வந்து உதவாமல் இருப்பதேன் என்று கேட்டால் அதற்கு பதில் வைத்திருக்கிறீரோ என்று கேளுங்கள் என்கிறாள். என்னிடத்திலும் குறையில்லை, அவரிடத்திலும் குறையில்லை. இப்படி இருந்தும் அவன் வரவில்லை. இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். தாம் உகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ, யாம் உகக்கும் எங்கையில் சங்கமும் ஏந்திழையீர். தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே. பொருள். ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்களே, நான் உகந்து அணிந்திருக்கும் என் கைவளைகள் தான் உகந்து வைத்திருக்கும் சங்கத்திற்கு ஒப்பாகாதோ? எனக்கு உதவாததால் கொடிய முகங்களை உடைய திருவனந்தாழ்வான் ஆகிற படுக்கையின் மேலே சயனித்திருக்கிற திருவரங்கநாதர் என்னுடைய முகத்தை பார்க்கவில்லையே. ஐயோ ஐயோ ஐயோ. இரண்டாம் பாசுரம். தன்னுடைய நிலையை மறைக்க வேண்டிய தாய்மார்களிடம் தன் நிலையை வெளியிடுகிறாள் ஆண்டாள். பாசுரம். எழில் உடைய அம்மனை மீர் என்னரங்கத் திண்ணமுதற் குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானர் என்னுடைய கழல் வளையை தாமும் கழல் வளையே ஆக்கினரே. பொருள். அழகிய தாய்மார்களே, திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கிற என்னுடைய இனிய அமுதம் போன்றவராய், அழகிய திருக்குழல் கற்றையை உடையவராய், அழகிய திருவதரத்தை உடையவராய், அழகிய திருக்கண்களை உடையவராய், திருநாபியில் உண்டான தாமரை பூவாலே அழகு பெற்றவராய், எனக்கு சுவாமியான அழகிய மணவாளர் என்னுடைய கழலாத கை வளையை அவர்தாம் கழன்று விழுகின்ற வளையாக ஆக்கினார். மூன்றாம் பாசுரம். உன்னிடத்தில் விருப்பம் இருந்தால்தானே உன் கைவளையை அவர் எடுத்து கொண்டார். தம்முடைய சொத்திலே ஒன்று குறைந்தால் உன்னிடத்தில் இருந்து அதை பெற்று கொண்டு பூர்த்தியடைந்தார் என்று கூற, அதற்கு இது இல்லாமல் துன்பமுற்று இதை பெற்ற பின் இன்பம் அடைந்தாரோ? அதெல்லாம் இல்லை, என்னை துன்புறுத்துவதற்காகவே இவ்வாறு செய்தார் என்று வெறுத்து பேசுகிறாள் கோதை. பாசுரம். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண் உலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோல் உடைய திருவரங்கச் செல்வனார் எங்கோல் வளையால் இடர் தீர்வர் ஆகாதே. பொருள். அலை வீசுகிற கடலாலே சூழப்பட்ட இந்த பூலோகமும் பரமபதமும் அங்கு சிறிதும் குறைவுபடாதபடி ஆள்கின்ற எம் சுவாமியாய், செங்கோல் செலுத்த வல்லவராய், கோயில் என்று அழைக்கப்படும் திருவரங்கத்திலே சயனித்திருக்கும் ஸ்ரீமான் என்னுடைய கை வளையாலே தம்முடைய குறை தீர்த்து கொள்வாரோ? நான்காம் பாசுரம். எம்பெருமான் உன்மீதுள்ள விருப்பத்தாலேயே வளையை கொண்டான். இதற்கு நீ சந்தோஷப்படத்தானே வேண்டும் என்று கேட்க, அதற்கு இவள், என்னை பிரிந்து வாழ முடியாமல் என் வளையை எடுத்து கொண்டார் என்றால் நான் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக ஒருமுறை நான் இருக்கும் தெருவில் போக வேண்டாமா என்கிறாள். பாசுரம்.
மச்சணி மாட மதில் அரங்கர் வாமனனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய் வளைமேல் இச்சை உடையரேல் இத்தெருவே போதாரே. பொருள்: மேல் தளங்களாலே அலங்கரிக்கப்பட்ட மாடங்களையும் மதில்களையும் உடைய திருவரங்கத்தில் எழுந்தருளி இருப்பவராய், முன்பு வாமனாவதாரம் செய்தருளினவராய், பசுமை தங்கிய தேவரான பெரிய பெருமாள் தாம் முன்பு நீரை ஏந்தி பெற்ற பிச்சையிலே குறை உண்டாகி அக்குறையை தீர்ப்பதற்காக என்னுடைய கையில் இருக்கும் வளை மேல் விருப்பமுடையவராகில் இத்தெரு வழியாக எழுந்தருள மாட்டாரோ? 5ஆம் பாசுரம். என் வளையை மட்டுமல்ல, என் உடம்பையும் கொள்ளை கொள்வோனைப் போல இருந்தான் என்கிறாள். பாசுரம். பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்று எல்லா உலகும் அளந்து கொண்ட எம்பெருமான், நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகனையான், இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் ஒத்துளனே. பொருள்: சிறந்த வாமன ரூபியாய் அழகிய கையாலே நீரை ஏற்று பிக்ஷை பெற்று சகல லோகங்களையும் அளந்து தன் வசப்படுத்தி கொண்ட சுவாமியாய், நன்மையுடைய பெரியோர் வாழ்கிற குளிர்ந்த திருவரங்கத்தில் திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடையரான பெரிய பெருமாள், ஒன்றுமில்லாதவளான என்னுடைய கை முதலான இந்த சரீரத்தையும் கொள்ளை கொள்வதைப் போல இருக்கிறான். 6ஆம் பாசுரம். அவன் எண்ணியபடி என் சரீரத்தை கொள்ளை கொண்டான் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார், காவிரி நீர் செய் புரள ஓடும் திருவரங்க செல்வனார், எப்பொருட்கும் நின்றார்க்கும் எய்தாது நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே. பொருள்: காவிரியின் தீர்த்தமானது பயிர் நிலங்கள் வளமாக இருக்கும்படி ஓடும் திருவரங்கத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீமானாயும், எத்தனையேனும் தாழ்ந்தவர்களுக்கும் எளியனாய் நின்று எத்தனையேனும் உயர்ந்தவர்க்கும் கைப்படாமல் இருப்பவனும், 4 வேதங்களிலுள்ள சொற்களுக்கும் அர்த்தமாய் நிற்பவருமான பெரிய பெருமாள், முன்பே கையிலுள்ள பொருட்களை எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு இப்போது எனது சரீரத்தையும் கொள்ளை கொண்டார். 7ஆம் பாசுரம். சீதா பிராட்டியின் இடத்தில் காட்டிய பரிவை என்னிடத்தில் அவர் காட்டவில்லை என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். உண்ணாது உறங்காது ஒலி கடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தாமுற்ற பேதெல்லாம் தின்னார் மதில் சூழ் திருவரங்க செல்வனார், எண்ணாதே தம்முடைய நன்மைகளே எண்ணுவரே. பொருள்: திண்மை பொருந்திய மதில்களாலே சூழப்பட்ட ஆலயத்திலே சயனித்திருக்கும் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான், ஸ்ரீராமாவதாரத்தில் சீத்தை என்கிற பெண் விஷயத்தில் ஆசை கொண்டு உண்ணாமலும் உறங்காமலும் வருந்தி இருந்து பெருத்தை ஓசையை செய்யும் கடலில் அணை கட்டி தாம் அடைந்த எளிமைகளை எல்லாம் மறந்து போய் இப்போது தம்முடைய பெருமைகளையே எண்ணுகிறார். 8ஆம் பாசுரம். எம்பெருமானுடைய குணங்களை நினைத்து உன்னையே நீ தரித்து கொள்ளலாமே என்று கூற, இவள் நான் எம்பெருமானை மறந்து தரிக்கலாம் என்று பார்க்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்கிறாள். பாசுரம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம், தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார், பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. பொருள்: முன்காலத்தில் பாசி படர்ந்து கிடந்த ஸ்ரீ பூமி பிராட்டிக்காக அழுக்கேறின திருமேனியில் நீர் ஒழுகும்படி நிற்கும் வெட்கமில்லாத வராக வடிவு கொண்ட தேஜஸை உடைய தெய்வமான திருவரங்கநாதன் முன்பு சொல்லியிருக்கும் பேச்சுக்கள் நெஞ்சில் நின்று அழிக்க பார்த்தாலும் அழியாமல் இருக்கின்றன. 9ஆம் பாசுரம். எம்பெருமான் ருக்மிணி பிராட்டிக்கு உதவியது தன்னை உள்பட எல்லா பெண்களுக்கும் உதவியதாக எண்ணி தன்னை தரித்து கொள்கிறாள் ஆண்டாள். கண்ணன் எம்பெருமான் அர்ஜுனன் ஒருவனுக்கு சொன்ன வார்த்தை எல்லா சரணாகதர்களுக்கும் பொதுவாக இருப்பதைப் போலே இங்கும் கண்டு கொள்ளலாம். பாசுரம். கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான், தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமோர் பேரும் அரங்கமே. பொருள்:
கல்யாண கிரமங்களை எல்லாம் நன்றாக செய்து முடித்து மணப்பெண்ணான ருக்மிணி பிராட்டியை பாணிக்கிரகணம் செய்து கொள்ளப் போவதாக உறுதியாக நினைத்திருந்த சிசுபாலன் ஒளி அழிந்து ஆகாயத்தை நோக்கி கிடக்கும்படியாக நேர்ந்த அச்சமயத்திலே அந்த ருக்மிணி பிராட்டியாரை பாணிக்கிரகணம் செய்தருளினவனாய் பெண்களுக்கெல்லாம் துணைவன் என்று பிரசித்தனான பெருமான் உகந்து சயனித்திருக்கும் திவ்ய தேசத்தின் திருநாமம் திருவரங்கமாம். 10ஆம் பாசுரம். பெரியாழ்வார் திருமகளாக இருந்தும் தர்மம் அறியாத நீர் என்னை கை கொள்ளவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்று வருந்துகிறாள் ஆண்டாள். பாசுரம். செம்மை உடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாம் உகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே. பொருள். நேர்மை என்கிற குணத்தை உடைய திருவரங்கநாதர் முன்பு தம் வாயாலே அருளிச் செய்த சத்தியமானதும் பெருமதிப்புடையதுமான சரம ஸ்லோகம் என்கிற வார்த்தையை எனது திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் கேட்டு அதன்படி நிற்பராயிருப்பார். தம்மை விரும்பினவர்களை தாமும் விரும்புவார் என்ற பழமொழியானது தம்மிடத்திலேயே பொய்யாகிவிட்டால் அதற்கு மேல் வேறு யார் அவரை நியமிக்க முடியும்? 11ஆம் திருமொழி நிறைவடைந்தது.